நாம இன்னைக்கு பட்டு பாவாடை சட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கட்டிங் வீடியோ வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பார்த்துடலாம். ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டு எடுத்திருக்கோம். அந்த நெக்கோட சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட லைனிங் கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நாச் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம மெயின் கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட லைனிங்கோட சென்டர் பாயிண்ட்டும் சேர்ந்து வர மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சிங்கிள் ஃபுட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆரி ஒர்க் நெக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். டபுள் ஃபுட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக வராது. சரிங்களா? இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கில் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, லைனிங்கும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம நெக்கோட ஓரத்தில் நீட்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் உள்பக்கம் வந்து கிளாத் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு மீதி கிளாத் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஒட்டி வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் கரெக்டாக வரும். கட் பண்ணியாச்சு. இனி லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக அந்த வளைவான இடத்துலலாம் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து டேர்ன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். சுருக்கம் எதுவும் இல்லாமல் அந்த நெக் வந்து அழகாக டேர்ன் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைனிங்கும் அந்த கீழ்ப்பக்கம் நம்ம வந்து கட் பண்ணோம்ல, அந்த கிளாத்தும் சேர்ந்து வர மாதிரி வச்சுட்டு லைனிங்க்கு மேலே ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து நம்மளோட லைனிங் கிளாத் வந்து பேக் சைடாக டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் கொடுத்து நம்ம வந்து டேர்ன் பண்ணும்போது நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நெக் வந்து ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட லைனிங் கிளாத் அளவு தான் நம்மளோட கரெக்டான அளவு. அந்த அளவுலேயே நம்மளோட ஃபுல் அளவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத் எல்லாத்தையுமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன். நீட்டாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. இதான் நம்மளோட ஃப்ரண்ட் பீஸு. ஃப்ரண்ட் பீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பேக் பீஸில் வந்து நம்ம வந்து 2 பீஸாக கட் பண்ணிக்கணும். பேக்கில் வந்து நமக்கு ஓப்பன் வரும்ல, அதனால பேக் பீஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணிக்கணும், அதே மாதிரி லைனிங்லேயும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கரெக்டாக டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேக் நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் ஹைட் வந்து ஒரு 3 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். நான் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். 2 இன்ச் மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து 2.25 இன்ச் நெக்கோட விட்த் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து 2 இன்ச் நெக்கோட விட்த்தும் 3 இன்ச் நெக்கோட ஹைட்டும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து சின்னதாக போதும், 2.25 இன்ச் வேண்டாம், 2 இன்ச்சு போதும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/4 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக மார்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே நெக் வந்து விரிஞ்சிடுச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாகிடக்கூடாது. அதனால 1/4 இன்ச் சின்னதாக எடுத்துட்டு அதையும் வந்து டபுளாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கிளாத்தை வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து 2 பீஸ் இருக்குது. மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீஸு, நம்மளோட லைனிங்கில் வந்து நெக்கு வந்து கட் பண்ணி நம்ம 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இனி நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கு மேலே ரைட் சைடாக நம்மளோட லைனிங் கிளாத் வர மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடாக நம்மளோட நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணும்போது நமக்கு ரைட் சைடு தான் மேல் பக்கமாக வரணும். அதனால் மேல் பக்கம் வந்து ரைட் சைடுக்கு மேலே நம்மளோட லைனிங் கிளாத் வச்சுட்டு நெக் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை லைனிங் கிளாத் அளவுலேயே கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வந்து வெளி பக்கமாக வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்மளோட லைனிங் கிளாத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இனி லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்மளோட லைனிங் கிளாத்துக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்படியே நம்மளோட லைனிங் கிளாத்தை பேக் சைடாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைடு. இனி நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாத் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பேக் சைடு கிளாத் இருக்குல்ல அதை வந்து நம்மளோட ரைட் சைடு ஃப்ரண்ட் பீஸுக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பீஸை ரைட் சைடும் சேர்ந்து வரணும். அதே மாதிரி ராங் சைடும் வெளிப்பக்கமாக வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட நல்ல ஃபேப்ரிக்கும் நம்மளோட லைனிங் கிளாத்தும் சேர்ந்து வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் பாருங்க. இந்த வெட்டு பகுதி எதுவுமே தெரியாம நீட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கத்துலயும் அதே மாதிரி தான். நம்மளோட பேக் சைட் கிளாத்து அப்படியே ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே நல்ல பக்கம் சேர்ந்து வர மாதிரியும் லைனிங் கிளாத் சேர்ந்து வர மாதிரியும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க ஷோல்டர் ஜாயினிங்கில். ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஷோல்டர் ஜாயினிங் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இனி என்ன பண்ண போகிறோம்னா பேக் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லைனிங் கிளாத் அளவுலேயே நம்ம வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த மெத்தடில் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா பேக் பீஸ் வந்து 2வது தான் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேக் சைட் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம அந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் நம்ம லைனிங் கிளாத் அளவுலேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 பீஸுக்குமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக அந்த கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம வந்து ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் வந்து ஓப்பன் அந்த ஹூக் வைப்போம்ல அதுக்கு வந்து 2 இன்ச் விட்த்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 9.5 இன்ச் 10 இன்ச் அளவில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஹூக் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து லைனிங் கிளாத்தே போதும். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு மேல் பக்கம் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா வந்து மேல் பக்கம் நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டோம். அதனால மேல் பக்கம் வெட்டு பகுதி வரக்கூடாது. ஒரு ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கீழ்ப்பக்கம் அப்படி இல்லை. கீழ்ப்பக்கம் வெட்டு பகுதி இருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இனி அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிட்டு இந்த லைனிங் கிளாத்தோட ஓரத்தில் அடுத்த ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஹூக் வைக்கிறது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வி போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணுறது அடுத்த பக்கம் பேக் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தும் எடுக்கணும், நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் எடுக்கணும். அப்போ அது கொஞ்சம் திக்காக நீட்டாக அழகாக இருக்கும். அதையுமே நம்ம வந்து ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு ராங் சைடு வச்சுக்கோங்க. பேக் சைடோட ராங் சைடு வந்து ரெண்டையுமே சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேல் பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இனி அப்படியே இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் ஃபோல்டிங் இருக்கணும், வெட்டு பகுதி வந்துடக்கூடாது. அது மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட மேல் பக்கம் அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த ஓப்பன் வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இனி இந்த கிளாத்தை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் ஹூக்குக்கெல்லாம் ஃபோல்டு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான், அதே சேம் ப்ரொசீஜரில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச் பண்ண அந்த தையல் தெரியாத மாதிரி மறைச்சி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டுப்பாவாடைக்கு வந்து கொஞ்சம் கீழ்ப்பக்கம் கேப் விடுவோம். ஆனால் இந்த பட்டுப்பாவாடை மாடலுக்கு வந்து கீழ்ப்பக்கம் கேப் விடக்கூடாது. அந்த எண்டு வரைக்கும் நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். சரிங்களா? அந்த வி போர்ஷன் வந்து கொடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு கீழே வந்து நமக்கு இனி வந்து ஃப்ரில் வச்சு ஜாயின் பண்ணுவோம். அப்போ நமக்கு அந்த ஃப்ரில்ல வந்து நம்ம வந்து ஹூக் வைக்க முடியாது. இதில் வந்து கீழ்ப்பக்கம் வரைக்கும் வைக்கும்போது தான் நம்ம அதை ஹூக் வச்சு பூட்டும்போது பட்டுப்பாவாடை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? அதனால் கீழ்ப்பக்கம் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வி போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஹூக் வர மாதிரி பார்த்துக்கோங்க. மேல் பக்கம் மட்டும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. மேல் பக்கம் வந்து வெட்டு பகுதி வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து வி போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். கீழே வந்து எக்ஸ்ட்ரா வர்க்க கிளாத்தை அந்த அளவுலேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் வச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கு. நீ கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் பஃப் ஸ்லீவ் மாதிரி வரும். சின்ன பஃப் தான், ரொம்ப பெரிய பஃப்லாம் இல்லை, ஓரளவுக்கு சின்னதாக பஃப் வர மாதிரி. நான் வந்து பார்டர் இருக்குல்ல, நம்ம வந்து பெப்ளம் டாப்பில் வந்து பார்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பார்டரை வந்து நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? ஸ்லீவ் எடுத்துட்டு ஸ்லீவில் வந்து விடையும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளாத் இவ்வளோத்துலேயும் தான் நம்ம இப்போ வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 6.5 இன்ச் நம்மளோட கரெக்டான ஸ்லீவோட லென்த்து. அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரில் வைக்கிறதுக்கு தான். 2 இன்ச் கூடுதலாக இருக்குது பாருங்கள். 2 இன்ச் அளவுக்கு கூடுதலாக இருக்குது. டோட்டலாக 4 இன்ச் நமக்கு இருக்கும். இந்த 4 இன்ச் அளவில் நம்ம வந்து ஃப்ரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெவியாலாம் ஃப்ரில் வராது, லைட்டாக வந்து நமக்கு அந்த ஷோல்டர் மேல் பக்கம் வந்து ஃப்ரில் வந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நம்ம நார்மலாக மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து வெளிப்பக்கமாக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த 2 இன்ச்சில் இருந்து ஒரு 1 இன்ச் நம்ம நார்மலாக ஸ்லீவ் அளவுலேயே நம்ம வந்து 1 இன்ச் 2 பக்கம் ஒவ்வொரு இன்ச் எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில்லாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மேல் பக்கம் வந்து நம்ம இப்போ ஒரு டைரக்ஷனில் பார்த்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சு பாருங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது. இந்த அளவு தான் நமக்கு கரெக்டு. இனி கீழ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் சைடில் ஒரே சைடில் வச்சோம் அப்படின்னா அது வேற மாடலில் ஃப்ரில் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே நம்ம வந்து ஆப்போசிட் சைடு வைக்கும்போது கொஞ்சம் பஃப்னு இந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஸ்லீவு. இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் கிளாத் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் எந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே அளவு வரைக்கும் கீழேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வைக்கும்போது தான் நமக்கு வந்து பஃப் வந்து கொஞ்சம் தூக்கலாம் அழகாக இருக்கும். சரிங்களா? அதில் நம்ம வந்து இந்த பார்டர் வந்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு கொஞ்சம் தூக்கி நின்ன மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பஃப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்னொரு ஸ்லீவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட லைனிங் கிளாத் இருக்குல்ல அதை வந்து வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. அதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் தான் கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். அந்த சென்டரும் நம்மளோட லைனிங்கோட சென்டரும் சேர்ந்து வர மாதிரி கரெக்டாக வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து மாற்ற போகிறது கிடையாது, டர்ன் பண்ண போகிறது எதுவுமே கிடையாது. அதனால ராங் சைடு வச்சு நம்ம வந்து நம்மளோட லைனிங் கிளாத்தை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் பக்கம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இனி வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத் எல்லாத்தையுமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் அதே மாதிரி தான் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். மற்றபடி நம்ம வந்து டர்ன் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அதுக்கான அளவு மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருந்தோம். ஸ்டிச்சிங்க்கு மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயினிங் மட்டும் தான் எடுத்திருந்தோம். கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கலை. அதனால கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்லீவ் உள்ள அதையும் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்லீவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி கீழ்ப்பக்கம் வந்து அந்த பார்டருக்கு வந்து நான் வந்து நம்மளோட ஸ்கர்ட் கிளாத் இருக்குல்ல அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கர்ட் கிளாத்தோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ராங் சைட்லேருந்து ரைட் சைடாக எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ராங் சைடாக வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளாத்தை வந்து டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஃபோல்டு கொடுத்து அப்படியே கிளாத்தோட மேல் பக்கமாக வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேல் பக்கமாக வர மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை கிளாத்துக்கு மேலே ஓரத்தில் கீழ்ப்பக்கம் இல்லை அந்த கிளாத்துக்கு மேலே ஓரத்தில் ஸ்டிச் கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலராக நமக்கு வந்து அந்த பைப்பிங் இருக்கும். இந்த ஸ்கர்ட்டோட கிளாத்தையும் நமக்கு வந்து மேல் பக்கம் ஸ்லீவில் வந்த மாதிரி அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்கர்ட் கிளாத்து கூட நீங்கள் வந்து பஃப்புக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்கர்ட் கிளாத்து கூட நீங்கள் பஃப்புக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி அடுத்த அந்த ஸ்லீவ்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ்லையும் கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சேம் ப்ரொசீஜரில் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ரெண்டுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இனி நம்ம அதை அப்படியே நம்மளோட டாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஜாயினிங் சென்டரும் நம்மளோட ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் சென்டர்லேருந்து வர மாதிரி அதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. சின்ன பஃப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்லீவ் எடுத்துட்டு சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் நம்மளோட ஜாயினிங் இருக்குல்ல ஷோல்டர் ஜாயினிங்கோட சென்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓரம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓரம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1 இன்ச் எடுக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து 1 இன்ச் எடுத்துருந்தோம்ல அது ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்துக்கிறேன். 1 இன்ச் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு பக்கம் 1 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி 2 எண்ட்லேயும் அதாவது ஓரத்துலேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இப்போ ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கீழ்ப்பக்கம் வந்து ஃப்ரில் வந்து ஜாயின் பண்ணோம்ல அந்த ஃப்ரில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக நம்மளோட லைனிங் கிளாத்தும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் நம்ம வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நல்ல பக்கமாக டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு மேல் பக்கம் ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் சேர்த்து நம்ம வந்து கீழ்ப்பக்கம் ஒரு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை விட நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக கீழ்ப்பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அதை வந்து டர்ன் பண்ணி எடுத்துருக்கோம். இனி மேல் பக்கமாக லைனிங் கிளாத்தும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழ்ப்பக்கம் கூட ஒரு படிமான தையல் மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து மேல் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இனி நம்ம வந்து ஃப்ரில் வச்சுக்கலாம்.
ஃப்ளீட்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கணும். அந்த கிளாத்தை பொறுத்து ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. கிளாத் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. கிளாத் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் நெருக்கமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்லாம் நம்மளால வந்து போட முடியாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி கட் பண்ணுறது கிடையாது. அதில் இருக்க கிளாத்தை நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவோம். அதுலேருந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறது தான். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஒரு எண்டில் வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு எண்டில் மட்டும் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற இடத்துல நான் வந்து ஃபோல்டு பண்ணிட்டேன் அந்த எண்டில். இப்போ நான் வந்து ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்மளோட டாப் போர்ஷன் இருக்குல்ல அதோட கீழ் பக்கம் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு இவ்வளோ அதிகமாக கிளாத் இருக்குது. அதை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்கலாம். அது வந்து வெட்டு பகுதியாக இருக்கும்ல அந்த இடத்துல டபுள் ஃபோல்டிங் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்த ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்மளோட கிளாத் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அந்த ஃபெல் கிளாத் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ரொம்பவே நீட்டாக அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். பேக் சைடில் கரெக்டாக கீழ் பக்கம் வரைக்கும் அந்த ஹூக் வைக்கும்போது நீட்டாக அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாடலில் பெப்ளம் டாப் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பட்டுப்பாவடைக்கு வந்து இந்த மாடலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே அழகாக இருக்கும். ஆரி ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இன்னுமே ரொம்பவே கிராண்ட் லுக்காக ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து பேட்ச் ஒர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே அழகாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.